வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மாடி தோட்டம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கை மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. எந்தெந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போகிறீங்க, போயிட்டு வந்தோடனே குளிக்கவோ காலு கழுவோ கூடாது. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியாவது நீங்கள் குடிச்சிட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் உட்காந்ததுக்கப்புறம் என்ன வேலை வேணால் செய்யுங்க. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிக்கக்கூடாது, கால் கழுவக்கூடாது. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால், கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்து பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் காசு போடுறீங்களா, அது செய்யவே கூடாது. எதனால் செய்யக்கூடாதுன்னா, நீங்கள் உள்ளே போய் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த வரம் வந்து உங்கள் கையால் எடுத்து கொடுக்கும் போது அது அவங்களுக்கு போயிடும். சரிங்களா? நீங்கள் என்ன வரம் வாங்கிட்டு வரீங்க அது பிச்சைக்காரங்களுக்கு போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது நீங்கள் காசு போட்டு போங்க, வரும்போது காசு எக்காரணத்து கொண்டு போடாதீங்க. மூணாவது விஷயம், சூப்பரான விஷயம். என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா போய் தாராளமாக உட்காந்து எந்திரிச்சு வரலாம் கோயிலுக்குள்ளே. பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா உட்காரக்கூடாது. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்ததால் லட்சுமி தேவி உங்கள் கூடயே வரதா ஒரு ஐதீகம் இருக்குது மக்களே. புரிஞ்சு பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.